தம்பி நீங்க என்ன பாத்திருப்பீங்க வழக்கமா படத்தை ப்ரோமோட் பண்றதுக்கு எல்லாம் ஹெலிகாப்டர்ல இறங்கி பாத்திருக்கீங்களா? என்னடா ஹெலிகாப்டர் இல்லாம நாங்க பஸ்ல போவோம்டா, பஸ்ல ஒரு கேபின் போதும்டா, பேனர் கூட வேணாம்டா. அப்பப்ப மார்கன் பேர் சொல்லி போண்டா. நீங்க சொல்லுங்க மார்கன் 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 எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். Pretty Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods, live together, love together, laugh together. சினிமா தோன்றி 50-60 வருஷ காலத்துல முதல்ல ஒரு இன்டர்வியூல ஒரு குறைந்த விலையில் படத்தை எப்படி ப்ரோமோட் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து லைவ்ல பேச போறோம். எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா? இதை வந்து ப்ரொடியூசர்கள் கூட பார்த்து பலன் பெறலாம். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட் தெரியுது, நீ மூடு. நாங்க வந்து ரொம்ப ஹாப்பியா வந்து மார்கன் படத்தோட ப்ரமோஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ அதனால நாங்க இந்த பஸ் டிராவல் பண்றது வந்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன் நானு. A few minutes later. நம்ம பிகிடாக்கு வந்து உடம்பு சரியில்லாம போச்சு. இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு உங்களுக்கு வந்து தலை சுத்தி படுத்திருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? எப்படியாவது மார்கன் 20 நீங்க நைட் ப்ரோகிராம் வந்து பிரிகிதாவோட சிரிப்போட ப்ரோகிராம் முடியுதுப்பா. தம்பி க்ளோஸ் அப்ல ஸ்மைல் காட்டுங்க. ரோல் கேமரா ஆக்ஷன் ஸ்மைல். பல்லு தெரியல தீபிகா. ஐயோ காட்டு பல்லு. வணக்கம் நேயர்களே. நாங்க வந்து இப்போ மார்கன் அப்படின்ற படத்தை பேரை வச்சுக்கிட்டு சார் அதை முன்னாடியே நாங்க போடுறோம் சார். விஜயாண்ட சார் வழியில் மார்கன் டீம். மார்கன் அப்படின்ற படத்தோட பேரை சொல்லிக்கிட்டு நாங்கள் வந்து ஜாலியாக வந்து சவுத் இந்தியா தமிழ்நாடு ஃபுல்லாக ஜாலியாக போகிறோம். நம்ம போகிற ஊர்கள் வந்து திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, கோயம்புத்தூர். அந்த ஊர் மட்டும் இல்லை, போகிற வர வழியில் எல்லாமே இங்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கும். அங்கெல்லாம் இறங்கி மார்க்கெட்டை ப்ரோமோட் பண்ணுறோம். ஆக்சுவலாக தம்பி நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்க வழக்கமா படத்தை ப்ரோமோட் பண்ணுறதுக்கு எல்லாம் ஹெலிகாப்டர்ல இறங்கி பார்த்துருக்கீங்களா? என்னடா ஹெலிகாப்டர் இல்லாமல் நாங்கள் பஸ்ல போவோம்டா, பஸ்ல ஒரு கேபின் போதும்டா, பேனர் கூட வேணாம்டா. அப்பப்போ மார்கன் பேர் சொல்லி போண்டா. நீங்க சொல்லுங்க மார்கன் 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 நம்ம என்ன நம்ம செய்ய போறோம்? நம்ம வந்து ஆக்சுவலா சினிமா தோன்றி 50-60 வருஷ காலத்துல முதல்ல ஒரு இன்டர்வியூல ஒரு குறைந்த விலையில் படத்தை எப்படி ப்ரோமோட் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து லைவ்ல பேச போறோம். எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா? நம்ம டிஸ்கஸ் பண்றத மக்கள் பார்த்து அவங்க என்னென்ன பாயிண்ட்லாம் தேவையோ அதான் கத்துக்க போறாங்க. சரி, இப்போ வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில ஒரு அனுபவம் மிகுந்த ஒரு பிஆர்ஓவா எங்க அக்கா ரேகா அவங்க வந்து உங்க எல்லாருக்கும் அந்த உங்களுக்கு வந்து ஒரு படத்தை எப்படி ப்ரோமோட் பண்றது அப்படின்றத சொல்ல போறாங்க. இதை வந்து ப்ரொடியூசர்கள் கூட பார்த்து பலன் பெறலாம். ஓகேவா? ரேகா ஒரு பிசி, நீங்களும் ஒரு விஐபி தானப்பா. ஆமாமா கண்டிப்பா. வாயில இருந்து சொல்லுங்க, ஒரு படத்தை எப்படி ப்ரோமோட் பண்ணுங்க. பட்ஜெட்டாவா கிராண்டரா ஏதோ கூட்டிக்கார நடிச்சு ப்ரோமோட் பண்ணாத பட்ஜெட்டா தெரியாது. ஆமா சார். அது எங்களை மாதிரி நடிவடைந்த ப்ரொடியூசர்ஸ்லாம் என்ன பண்ணும்? இந்த மாதிரி 2 ஹீரோயின்ஸை கூட்டிட்டு போறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக க்ரௌட் அட்ராக்ட் ஆயிடும். அந்த மாதிரி ஒரு சாக்லேட் பாய் பையனை கூட்டிட்டு போறோம். ஸோ இன்ஃப்ளூயன்சர்ஸோட டீம் மீட் பண்ணிடுறோம். இது வந்து பட்ஜெட்ல பண்ற ப்ரொமோஷன் அண்ட் எதை பண்ணியாவது வித்துடலான்றதுனால கண்டென்ட் மேல நம்பிக்கை வச்சு இப்போ டிராவல் ஆகுறோம். வழக்கமா வந்து ஹீரோயின்ஸ்லாம் நீங்க மேக்கப் போட்டு பார்த்துருப்பீங்க. மேக்கப்லாம் பார்த்துக்க மாட்டீங்களே. பார்க்கணுன்னா நீங்கள் வந்து மேக்கப் இல்லாமல் அழகாக, அதாவது என்ன நினச்சிட்டாங்கன்னா ஹீரோயின்ஸ்லாம் சாதாரணமாக இருப்பாங்க, மேக்கப்பில் என்ன நினச்சிட்டாங்க. இல்லைடா, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. எப்போவுமே நான் கெத்துடா அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா இப்போ வந்து இப்போ பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் பார்க்குறவங்க தீப்ஷிகா, ஷி சிம்பிளி இஸ் பியூட்டிஃபுல். இப்போ பேர் என்ன? பிரிகிடா. ஆமாம், இவங்கெல்லாம் பாருங்க. ஆனால் என்ன ஸ்போர்ட்டிவான டீமில் நம்ம டீமு ஒரு பிஆர்ஓ அப்பப்போ உங்கள் மூஞ்சி தீபிகா தம்பி அவரையும் காமிச்சுக்குங்க. ஜஸ்ட் கால் அவே சார், அது கண்டிப்பா சொல்லுவோம். गर्ल्सக்கு கிரெடிட். ஏனா ஒரு 2 hours லேட்டா வந்தா கூட தீப்ஷிகா சார் இந்த லைவ் லாஸ்ட்ல கிளைமாக்ஸ்ல போலீஸ் சர்ன்னு வந்து ஒரு காரை பிரேக் போட்டு நிறுத்தி தெறிக்கி விடுவாங்களே. ஆனா வண்டர்ஃபுல் ஃபன் டீம் இல்ல? எஸ். இல்ல நாங்க வந்து ரொம்ப ஹாப்பியா வந்து மார்கன் படத்தோட ப்ரமோஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ அதனால நாங்க இந்த பஸ் டிராவல் பண்றது வந்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன் நானு. ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுட்டே வந்துட்டு இருக்கோம். மெயினா இவரு தான் காரணம். அதுக்கு இவரால மட்டும்தான் எப்படி உட்காந்துருக்காரு பாருங்க. அந்த இந்த மாதிரி நாங்க உட்காந்துருக்கிறதுக்கு காரணம் அவர் தான். அவருக்கு இதை என்ன நீங்க கேளுங்க. படம் ஓடிடணும். லியோ ஜான் பால் கஷ்டப்பட்டு ஒரு கதை எடுத்துருக்காரு. இந்த படத்தை எதையாவது குண்டக்க பேசி குட்டிக்கண்ண அடிச்சு ஒரு 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்றான்ல, நம்ம ஏன் 10,000 பொய் சொல்லி ஒரு படத்தை ஓடக்கூடாது? எனக்கு அவ்வளவுதான், அதுக்கு மேல ஆசை கிடையாது. அப்படியா? பரவாயில்லப்பா, ஏதாவது ஒன்று போய் மக்கள் தியேட்டருக்கு வந்தா போதும். ஆனா
எந்த நம்பிக்கையில் இதெல்லாம் பேசிட்டு இருக்கு தெரியுமா? படம் நல்லா இருக்கு உண்மையை நீங்கள் பார்க்கல, அதான் உண்மையே நல்லா இருக்கு படம் அப்படின்றதால. அஜய், இந்த படத்தை பற்றி ஜென்டில்மேன் மாதிரிலாம் பேசக்கூடாதுப்பா, என்ன மாதிரி சாதாரண பேசணும், மக்களோட மக்களாக கலந்து ரொம்ப சாதாரணமாக. எல்லாருக்கும் வணக்கம். தம்பி உங்களை பார்த்து தெரியாமல் வணக்கம் சொல்லிட்டாப்ல, தப்பா நினச்சிக்காதீங்க. வணக்கத்தை வாபஸ் வாங்கிக்கிறேன், ஓகேவா? இந்த வணக்கத்துக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்ல வரேன். நைட்டு வந்து 1 மணி ஆகுது. ஆளுக்காலு தூங்கணுன்ற ஒரு ஆசையோட வந்தாங்க. எல்லாரும் சேர்த்து கும்பலாக உட்கார வச்சு இந்த மாதிரி குடும்பப்படுத்திட்டு இருக்காங்க இந்த பஸ்ஸில். ஃபர்ஸ்ட் படத்தில் 5 ரேப்பு 4 கொலைன்னு கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி யாருக்கும் வாய்ப்பு கிடைக்காது. உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ரொம்ப பெருமையாக இருக்குது ஆக்சுவலாக. இந்த மாதிரி ஒருத்தனை கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி 5 பொண்ணுங்க எதனா பண்ணீங்களா? ஆக்சுவலாக இதை பற்றி நீங்கள் அஜயோட ரொமான்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அவர் கூட நடித்த அந்த பேர் தீப்ஷிகா தான் பேசுகிறேன். இப்போ நீங்கள் அந்த வாயை நோக்கி கேமரா நடத்துறீங்களா? தயவு செஞ்சு என்ன கட் பண்றேன். பை தி வே, இவங்க வந்து காந்தா கன்னடகி தீப்ஷிகா. இல்ல என்ன மட்டும் கட் பண்றேன். இல்ல இந்த இன்டர்வியூல நான் வந்து வாழ்க்கையிலயும் வந்து இவ்வளோ எம்பாரஸ்டான ஒரு மூமெண்ட் சத்தியமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது. நானும் பார்த்துட்டே இருக்கேன், ஓ இது இன்டர்வியூவா, என்ன நடக்குதுன்னே தெரியும். இப்பயும் எம்பாரஸ்டா இருக்கேன். இப்போ நான் தான் பக்கத்தில் இருக்கேன். நீங்க கொஞ்சம் ஜோவியலா சரி, நீங்க இதுக்கு மேலே ஜோயிலா படத்துக்கு வந்து பேசிட்டு இருக்கிறேன். இன்னும் சரிச்சுன்னு வச்சுக்கிறேன், எப்படி இருக்கும் இந்த இன்டர்வியூ. ஆனால் பை தி வே நாங்கள் சொல்ல மறந்துட்டோம், நாங்கள் மார்கன் ப்ரமோட் பண்ணுறதுக்காக ஆமாம் மார்கன் ப்ரமோட் போயிட்டு இருக்கோம். மார்கனுக்கு அர்த்தம் தெரியுமா? எனக்கு தெரியாம தான் தமிழ்நாடு கூட தெரியுது. மார்கன் எல்லாரும் இப்போ வந்து 3ன்னு சொல்லும்போது மார்கன் அப்படி சொல்லுவோம். தம்பி, நாக்கப்புக்கு அர்த்தம் கேட்டிங்களா? மக்காயில அர்த்தம் கேட்டிங்களா? மார்கன் கேட்பீங்களா? கேட்கக்கூடாது. கேட்காதீங்க. படம் பாருங்க, படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரிய வாய்ப்புகள் இருக்குது, ஓகேவா? எங்களெல்லாம் கூப்பிட்டு வழிநடத்தி போயிட்டு இருக்கக்கூடிய தலைவி அண்ட் தலைவன் வந்து அவர் பேர் என்ன? இம்தியாஸ். தம்பி மூஞ்சி இப்போ இம்தியாஸ் நான் வரைக்கும் பிடிக்கிறேன்ப்பா. பக்கத்தில் என்னோட தம்பி அவர் முகேஷ் பக்கத்தில். நம்ம பிகிடாக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போச்சு. இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு வந்து தலை சுற்றி படுத்திருக்காங்க. அவங்கள இப்போ நல்லா விசாரிக்க போகிறேன், ஓகேவா? கொஞ்சம் ஃபேஸ் காட்டுங்கப்பா. ஹீரோயினுக்கு துணையாக வந்து அந்த பக்கம் மூஞ்சி திருப்பிட்டு இருக்கிறது வந்து தீபிகா தான். தீபிகா ஹெல்ப் பண்ணுறேன்னு வந்து அதை திருப்பி இருக்காங்க, பார்த்தீங்களா? அவங்க தான் தீப்ஷிகா. காமிச்சிட்டாங்க, ஃபேஸ் காமிச்சிட்டாங்க. அப்போ இப்போ உடம்பு சரியில்லையா பிரிகிடா? அதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? எப்படியாவது மார்கன் 20 சரி சரி, வழக்கமாக இந்த மாதிரி சீன்ல நாங்கள் வந்து யாராவது படுத்துருந்தாங்கன்னா ஸ்மைல் சொல்லிட்டு தான் ஷார்ட் பிடிப்போம். தம்பி அவங்க சீக்கிரம் காமிச்சிருக்கப்பா. ஃபேஸ் டாப்பில் க்ளோஸ் வச்சுக்கணும், டாப்பாக எங்களுக்கு க்ளோஸ் வச்சிங்கன்னா அவங்க சிரிப்பாங்க. அதோட இப்போ வந்து தம்பி நீங்கள் நைட்டு ப்ரோக்ராம் வந்து இது பிரிகிதாவோட சிரிப்போட ப்ரோக்ராம் முடியுதுப்பா. தம்பி க்ளோஸ் அப்ல ஸ்மைல் காட்டுங்க. காமிச்சிட்டிங்களா தம்பி? ஃப்ரெண்டில் நான் பிடிக்கிறேன். மக்கள் இது வரைக்கும் நான் கேமரா பிடிக்கிறது பார்த்துருக்க மாட்டாங்க. பிரிகிதா ஸ்மைல், ரோல் கேமரா, ஆக்ஷன், ஸ்மைல். பல்லு தெரியல ஜிபிகா. அதான் சூப்பர், தேங்க்யூ. இத்துடன் வந்து இன்னைக்கு நிகழ்ச்சி முடியுது. தேங்க்யூ. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் Preddy Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods, live together, love together, laugh together.